ஹாய் கோல்டன்கல் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த ஆஃபர்ஸ் வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருடைய லைஃப்ல வந்து நம்ம கோல்ட பிளட்ஜ் பண்ணி நிறைய பெரிய விஷயங்கள்லாம் சாதிச்சிருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மேற்படிப்புக்கோ இல்லைன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு லேண்ட் வாங்குறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து கோல்டனுடைய பங்களிப்புங்கிறது நிச்சயமா இருந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து அடமானம் வைக்கிற நகைகள சட்டுன்னு வந்து நம்மளால திருப்ப முடியறது கிடையாது. மீட்க முடியாத நகைகள்லாம் ஏலத்துக்கு போகும்போது ரொம்பவே நம்ம மனசு வந்து கஷ்டப்படும். நம்ம எப்படி சீக்கிரமா நம்மளோட ஜுவல்ஸ மீட்டுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே பிராக்டிகலா நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆன டிப்ஸ் மட்டும் தான் நான் இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சும்மா வீடியோக்காக ஏதோ ஒண்ணு சொல்லணுமே அப்படின்லாம் சொல்லல. சோ கண்டிப்பா வந்து இதுல சொல்லியிருக்கிற மெத்தட நீங்க யூஸ் பண்ணாலே நிச்சயமா உங்களுடைய நகைகள வந்து நீங்க ஈஸியா மீட்டுக்க முடியும். இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வந்து கோல்டு ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் அடுத்தது நம்ம சேனல்ல வரும். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. எனக்குமே அடுத்த வீடியோஸ் போட ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல வைக்கிறதுக்கும் இந்த அடகு கடை இல்ல பிரைவேட் இடத்துல வைக்கும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமா உங்களுக்கே வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். அந்த அளவு வந்து வட்டி விகிதம் ஜாஸ்தியா இருக்கு வெளியில நமக்கு. இப்ப வந்து முதல்ல நம்ம ஏன் வந்து கோல்டு லோன் சூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து வட்டி விகிதம் கம்மியா இருக்கு மத்த லோன்ஸ விட. அதே மாரி நமக்கு டக்குன்னு கேஷ் கிடைச்சிருது. 2 ரீசன்க்காக தான் நம்ம வந்து கோல்டு லோன்ஸ சூஸ் பண்றோம். இதுல வந்து நெறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ HDFC, ICICI பேங்க் இல்ல வந்து முத்தூட் ஃபினான்ஸ் இந்த மாரி பிரைவேட் பேங்க்ஸோ இல்ல வந்து ஃபினான்ஸ் கம்பெனிய வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு கிராமுக்கு நெறையவே குடுக்குறாங்க. அவங்க ஏன் அந்த மாரி குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா நமக்கு குடுத்து நமக்கு வந்து வட்டி கட்ட முடியாம பண்ணிடுறாங்க. அதுதான் நெஜம். ஆனா கவர்ன்மெண்ட் பேங்க்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து 65% to 70% தான் ஒரு கிராமுக்கு குடுக்குறாங்க. அததான் நம்ம வந்து பார்க்கணும். அதே மாரி நமக்கு வட்டியுமே கம்மியா வரும். அது 2த்துக்குமான டிஃபரன்ஸ நான் வந்து கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொல்றேன். நீங்க எப்பவுமே வந்து கவர்ன்மெண்ட் பேங்க்ஸே சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது SBI, IOB, இந்தியன் பேங்க் இல்ல கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் இதுலலாம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 8.5ல இருந்து 10% குள்ள தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். சில கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ்ல நம்ம வைக்கும்போது, நமக்கு தேர்தல் டைம்ல அந்த நகைக்கடன்கள கூட தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுவுமே நமக்கு வந்து ஒரு பிளஸ் இருக்கு கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து. அதனால எப்பவுமே நீங்க வந்து இந்த மாரி பேங்க்ஸ மட்டுமே சூஸ் பண்ணிக்கோங்க. பிரைவேட் பேங்க்ஸ் போக வேண்டாம். அதிகமா வந்து நமக்கு குடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்மளால திருப்பி வட்டி கட்டி அது திருப்பவும் முடிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அக்ரி லோன் சொல்லிட்டு ஒரு சில வந்து பேங்க்ஸ்ல குடுப்பாங்க. அத நீங்க வந்து கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து 7% வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுல வந்து நமக்கு 4% மட்டும் தான் அவங்க எடுத்துப்பாங்க. மிச்சம் 3% என்ன ஆகும்னா, நமக்கு வந்து சப்சிடி மாரி திரும்பவுமே குடுத்துருவாங்க. எனக்கு கூட ஒரு வாட்டி கிடைச்சிருக்கு. பட் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு டைம் தான் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து ரீசென்ட்டா எந்த பேங்க்ஸ்லயுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் சில பேர் இப்பவுமே வாங்குறோம்னு சொல்றாங்க. அத மட்டும் நீங்க வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த மாரி இருந்ததுன்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்கு இதுல. இந்த லோன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து அந்த சிட்டா அடங்கல் காப்பி மாரி கேட்பாங்க. அது இருந்ததுன்னா டக்குனு வந்து உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அக்ரி லோன், அக்ரி இல்லாத லோன் போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து 9லேருந்து 10% வட்டி வருது. இதுவுமே வந்து உங்களுக்கு பேங்க்குக்கு பேங்க் வந்து மாறுபடும். எங்க வந்து கம்மியா இருக்கோ அத கூட நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஒரு 10 பவுன் வைக்கிறீங்க அப்டிங்கும்போது நகைகள வந்து பிரிச்சு வைங்க. அதாவது ஒரு 5 பவுன், 3 பவுன், 2 பவுன் அந்த மாரி வைக்கும்போது, உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் டக்குன்னு கிடைக்குது அப்டின்னா, முதல்ல வந்து அந்த 2 பவுன கூட நீங்க வெளில எடுத்துடலாம். இப்ப மொத்தமா வச்சுட்டீங்கன்னா, நம்ம டோட்டலா கட்டினா மட்டும் தானே வெளில எடுக்க முடியும். அதனால நீங்க வந்து எப்பவுமே பிரிச்சு வைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து அடகு கடைக்கும், பேங்க்குக்குமான வட்டி விகித வித்தியாசத்த பார்க்கலாம். நிச்சயமா உங்களுக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் இது. இப்போ பேங்க்க பொறுத்தவரைக்கும் நமக்கு வருஷத்துக்கு வந்து 9% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்னு வச்சுட்டா கூட, ரூ. 1,00,000 நீங்க பேங்க்ல கடன் வாங்குறீங்க. அப்ப நமக்கு வந்து 9,000 தான் வந்து வட்டி வரும். இப்ப நமக்கு 1,09,000 தான் வந்து இயர் எண்ட்ல கட்டுற மாரி வரும். ஆனா, இதே நீங்க அடகு கடைய சூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு மந்த்லியே வந்து 1.5% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ரூ. 1,00,000 நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாங்குறீங்க அப்படிங்கும்போது, வருஷத்துக்கு எவ்வளவுனா 18% நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இங்க வந்து நமக்கு வெறும் 9% அதாவது பாதிக்கு பாதி நமக்கு பேங்க்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் வருது. அப்போ நமக்கு வந்து இங்க ரூ. 1,18,000 நமக்கு வட்டி கட்டுற மாரி வருது. அதனால தயவு செஞ்சு இந்த அடகு கடைக்கு போறத விட்டுடுங்க. அது எதனால அந்த மாரி அடகு கடைய போய் மக்கள் தேடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த மாரி வராதுல்ல. உடனே வந்து இத விடவே வந்து கூட்டம் இல்லாம உடனே குடுத்துடுறாங்க. இன்னும் சில பேர் படிக்காதவங்கலாம் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சைன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் நெறைய இருக்கு இல்லையா? அவங்களுக்கு அதெல்லாம் படிக்க தெரியாது. ஜஸ்ட் வந்து கை நாட்டு மாரி வச்சு கூட வாங்கிட்டு வந்துருவாங்க.
அதனால வந்து அவங்க அடகு கடைய சூஸ் பண்றாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, உங்க வீட்லயே யாராவது படிச்சவங்க இருப்பாங்க இல்லையா? உங்க பசங்க யாராச்சும் கூட்டிட்டு போயிட்டு கூட நீங்க பேங்க்குக்கு போயிடுங்க. இங்க போய் மாட்டிக்காதீங்க. சில இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து முழுசா கட்டினா தான் திருப்ப முடியும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா பேங்க்க பொறுத்தவரைக்கும் நீங்க பிரிச்சு நகைகள வைக்கும்போது, நீங்க பார்ஷியல் பேமெண்ட் பண்ணா கூட ஒரு குறிப்பிட்ட அளவு நகைய உங்களால வெளியில எடுக்க முடியும். இந்த மாரி நெறைய மைனஸ் வந்து அடகு கடைகள்ல இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப திடீர்னு அடகு கடையவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னா, நீங்க யார்ட்ட போய் கேட்பீங்க? எங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அத வாங்க முடியும்? ஆனா பேங்க்னா ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த மாரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட முடியாது இவங்கள மாரி. அதனால நமக்கு சேஃப் சைடு எப்பவுமே வந்து பேங்க் தான். இது எனக்கு வந்து 2 பேங்க்ஸ்ல லோன் போயிட்டு இருக்கு. எஸ்பிஐ அண்ட் ஐஓபி. அங்க வந்து எப்படி வட்டி விகிதம் இருக்குன்னா 10% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அதே மாரி ₹9,000 வரைக்கும் ஒரு கிராமுக்கு தராங்க. ஐஓபிய பொறுத்தவரைக்கும் 9லேருந்து 9.5க்குள்ள வரும். உங்களுக்கு ₹8,700 வரைக்குமே வந்து ஒரு கிராமுக்கு தராங்க. மேபி இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம். சோ நீங்க வந்து எந்த பேங்க்ல வச்சிருக்கீங்க? உங்களுக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. மத்த பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. இப்ப வந்து நம்ம எப்படி வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 5லேருந்து ₹6 லட்சம் வரைக்கும் வேற வேற பேங்க்ஸ்ல கடன் இருந்தது. அத நான் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணேன். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மெத்தட ஷேர் பண்ணியிருக்கேன். சோ டெஃபினட்டா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் எது அப்படின்றத பாத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க்ல வந்து 10% இருக்கு. இன்னொரு பேங்க்ல 8% இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 10% வட்டி வருதுல்ல, அத முதல்ல வந்து க்ளோஸ் பண்றதுக்கு பாருங்க. சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, அசல தாண்டியே வட்டி கட்டுற மாரி ஆகும். வருஷங்கள் ஆக ஆக அசல விட வட்டி ஜாஸ்தியா போயிட்டே இருக்கும். அதனால முதல்ல வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து 1 லேக் ஒரு கடன் இருக்கு, 2 லேக் ஒண்ணு இருக்கு, 5 லேக் ஒண்ணு இருக்கு அப்படிங்கும்போது முதல்ல எத அடைக்கலாம்? எல்லாத்துக்குமே ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னே வச்சுப்போம். இப்போ நீங்க வந்து 1 லேக்க முதல்ல அடைச்சிருங்க. ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வட்டியும் கம்மி. அதனால இத எடுத்து கூட நீங்க அடுத்த 2 வந்து ஈஸியா அடைக்க முடியும். அதே மாரி இத நீங்க அடைச்சுட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இத அடைக்கிறது ஈஸி தானே. இத விட வந்து இத சீக்கிரமே நீங்க முடிச்சிடலாம் தானே. அப்படிங்கும்போது உங்களுக்குமே ஒரு ஹேப்பியா இருக்கும். அப்பாடா ஒரு கடன நம்ம முடிச்சுட்டோமே. அந்த கான்ஃபிடன்ஸ்லயே நீங்க அடுத்தது வந்து க்ளோஸ் பண்றதுக்கு தான் பார்ப்பீங்க. சோ இதுவுமே வந்து பெஸ்ட்டான சாய்ஸ் தான். 3வது என்னன்னா, இப்ப நம்ப வந்து முன்ன மாரி பேங்க்குக்கே நேரா போயிட்டு கூட்டத்துல நின்னு வந்து வட்டிய வந்து கட்டணும் அப்டின்ற அவசியம் இல்ல. எல்லா பேங்க்குக்குமே வந்து ஆப் இருக்கு. அத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு மாசா மாசம் உங்களால முடிஞ்ச அளவு வட்டிய கட்டுங்க. கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே வந்து அசலுக்குமே சேர்த்து கட்டிட்டு வாங்க. இதனாலயுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து கடன் சுமை குறையும். இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு மாசா மாசம் கரெக்ட்டா வந்து கட்ட முடியும் அப்டின்னா, நீங்க வந்து இஎம்ஐ ஆப்ஷன் போயிடுங்க. இஎம்ஐ ஆப்ஷன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சேலரி வந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்கா வந்து அது டெபிட் ஆயிடும். கரெக்ட்டா வந்து 12 மாசத்துக்கு நீங்க குடுத்தீங்கன்னா, அந்த 12 மாசத்துக்குமே வந்து அந்த இதோடைய அமௌண்ட் வந்து கரெக்ட்டா டிடக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வரும். இதனால வந்து உங்களுக்கு கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும். ஒரு டிசிப்ளினா வந்து நம்ம இத முடிச்சுட்டு தான் கடன் போக தான் நம்ம செலவு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க வந்துருவீங்க. இதுவுமே ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் தான். அதே மாரி நாங்க வந்து பிராக்டிகலா இத செஞ்சோம். என்னன்னா, வாரத்துல 1 நாள் எந்த ஒரு ஸ்பெண்டிங்குமே பண்ணாதீங்க. இப்ப சென்டிமென்ட்டா நீங்க வந்து வெள்ளிக்கிழமையில செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அன்னைக்கு வந்து நீங்க வெளியில ஃபர்ஸ்ட் போகாதீங்க. ஏன்னா வெளியில இன்னைக்கு நம்ம காலடி எடுத்து வச்சாலே நமக்கு காசு செலவு தான் ஆகும். சோ ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்க வீட்லயே இருக்கிறதுக்கு பாருங்க. இப்ப ஜென்ஸா இருந்தா நீங்க வொர்க்குக்கு போய் தான் ஆகணும். நான் சொல்றது வந்து லேடீஸ சொல்றேன். சோ அன்னைக்கு ஒரு நாள் நீங்க வீட்லயே இருந்து உங்களால என்ன சேமிக்க முடியுமோ அத வந்து ஒரு உண்டியல்ல போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாரி 4 வீக்ஸ்க்கு வந்தா கூட அத கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து இந்த கால்குலேஷன பார்க்கலாம். பொதுவாவே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து வட்டியாவது குறைஞ்சபட்சம் கட்டி தான் ஆகணும். அசல மீட்க முடியல அப்டின்னாலும். சோ நம்ம வந்து வட்டி கட்டிட்டு கூட நம்ம திருப்பி வந்து மறு அடகு வச்சுக்கலாம். ஆனா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, வட்டியும் அசலையும் சேர்த்தே அப்படியே வைக்கும்போது, வட்டிக்கு வட்டி கட்டுற மாரி வரும். அத மட்டும் பண்ணிடாதீங்க. சோ மாசா மாசம் உங்களால முடிஞ்ச அளவு வந்து வட்டியாச்சும் வந்து கட்டிட்டு வாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரூ. 1,00,000 நம்ம வந்து கடன் வாங்குறோம் அப்படிங்கும்போது 9,000 இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம 12ஆல டிவைட் பண்ணோம்னா மாசா மாசம் ரூ. 9,083 அதாவது ரூ. 9,100 வரைக்கும் நீங்க கட்டிட்டு வந்தாலே 1 இயர்ல உங்களால திருப்பிட முடியும். ஆனா எல்லாராலையும் இந்த 9,000 வந்து கட்ட முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படிங்கும்போது நீங்க இன்னும் ஒரு 1 இயர் கூட எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு பாதியாவது நீங்க கட்டிட்டு வரலாம். ஒரு ரூ. 4,500 அந்த மாரி கூட நீங்க கட்டிட்டு வரலாம். அப்படி பண்ணும்போது ஒரு 2 இயர்ஸ்ல கூட நம்மளால இத வந்து திருப்பிட முடியும். இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களால வந்து கட்ட முடியல அசல அப்படிங்கும்போது, நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர் யார் பேர்லயாவது இன்னொரு அக்கவுண்ட் அதே பேங்க்ல ஓப்பன் பண்ணி ஆகணும். ஒருவேளை இப்ப 1 இயர்ல தான் திருப்பணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்தது அப்படிங்கும்போது, டக்குன்னு நீங்க அவங்க அக்கவுண்ட்க்கு கூட நம்ம வந்து மாத்தி வச்சிடலாம். அதனால எந்த பேங்க்லயுமே நீங்க வந்து 2 அக்கவுண்ட் வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃப்டியா இருக்கும். ஏன்னா டெய்லியே வந்து ஆர்பிஐல ரூல்ஸ் மாத்திட்டே இருக்காங்க. சோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும்.
அதே மாரி நீங்க கடன அடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சிட் ஸ்கீம்ஸ் போடுறத நிறுத்திக்கோங்க. பெட்டர் நீங்க டிஜி கோல்டு மாரி கூட ஆரம்பிச்சுருங்க. சைட் பை சைடு எப்படி நீங்க டிஜி கோல்டுல காசு போடுறீங்களோ, அதே மாரி இந்த கடனுக்குமே உங்களால முடிஞ்ச அளவு கட்டிட்டே வாங்க. அசல்ல வந்து குறையும். பேங்க பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அசல்லயே குறைச்சுருவாங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். இப்ப நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு கடன அடைச்சம்போது, கம்ப்ளீட்டா சிட் ஸ்கீம வந்து குளோஸ் பண்ணிட்டேன். இப்ப வந்து எனக்கு கரண்ட்டா வந்து ஜிஆர்டில ரூ. 2000 சிட்டு மட்டும் தான் போயிட்டு இருக்கு. வேற எந்த ஒரு சிட் ஸ்கீமுமே இல்ல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடன அடைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல தான் நாங்க இருக்கோம். அதனால தான் வந்து எந்த ஒரு சிட் ஸ்கீமே சேரல. சேர்ந்ததே இந்த ஒரே ஒரு ஸ்கீம் தான். அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். அதுக்காக சேமிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லல. இப்போ உங்களால வந்து ஒரு மாசத்துக்கு ரூ. 8000 வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க ரூ. 4000 வந்து சீட்டு போட்டுக்கோங்க. இன்னொரு 4000 வந்து நீங்க இந்த மாரி கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு நான் கடன அடைச்சுடுறேன் அப்டின்னா, நீங்க ஸ்ட்ரைட்டாவே வந்து அந்த ரூ. 8000 இந்த கடன் அடைக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பிரையாரிட்டின்றது கடன் அடையணும் அப்டின்றது தான். ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசிக்கு உங்களால வந்து புதிய நகைகள வாங்குறதுங்கிறது அவ்ளோ கஷ்டமா இருக்கு. அப்போ நம்ம வந்து பழைய நகைய கண்டிப்பா வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதுதான் வந்து முதல் பிரையாரிட்டியா இருக்கணும் எல்லாருக்குமே. இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்குற வந்து மிகப்பெரிய சொத்து வந்து கோல்டா தான் இருக்க முடியும். அதே மாரி ஏலச்சீட்டு, ஆர்டிலாம் போட்டு நம்ம லோன் அடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் உங்களால வந்து மாசம் மாசம் ஏலச்சீட்டோ, ஆர்டியோ கட்ட முடியும் அப்படின்னா, நிச்சயமா உங்களால வந்து கடன அடைக்க முடியும்னு தான் அர்த்தம். அத அப்படியே எடுத்து நீங்க உங்களோட கடன் மேல கட்டிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு அசல்லே குறைஞ்சிரும், வட்டியுமே குறைஞ்சு ரொம்பவே சீக்கிரம் அடைச்சிருவீங்க. ஸோ பெட்டர் நீங்க வந்து அதுல வட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இங்க வந்து வட்டிய ஏத்திக்காதீங்க. அதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டாவே உங்க கடன்ல அடைக்கிறது தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து அந்த மெத்தடுமே யூஸ் பண்ணோம். அதுல வந்து பெருசா எங்களுக்கு லாபம் இல்ல. அதனால நாங்க அடுத்த டைம் என்ன பண்ணிட்டோம், அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு, ஸ்ட்ரைட்டாவே வந்து எங்களோட கடன் மேலேயே நாங்க வந்து அந்த பணத்த கட்ட ஆரம்பிச்சு, ரொம்ப சீக்கிரமே வந்து எங்களுக்கு குறைஞ்சது. பட் ஸ்டில் இப்பவுமே கடன் இருக்கு. பட் இதுல ஏதாவது ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணி நாங்க வந்து இந்த கடனையுமே அடைக்கணும். அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். இதுல இருக்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரொம்பவே சீக்கிரம் உங்க கடன அடைச்சு உங்களால நிம்மதியா இருக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.